ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் போன ஒரு பயணத்தை பற்றி தான் பேச போகிறேன். நாங்கள் எங்கே போகிறோம்னா, ஆமாங்க, திருப்பதி கிளம்பிட்டோம். திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ வண்டி மூவ் ஆகிட்டுருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ நம்ம இப்போ அங்கே தானே வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது கரெக்டாக நாங்கள் எப்போ ட்ரெயின் ஏறினோம்னா ஈவினிங்கு 5 o'clock. ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிக்கு அடுத்து எந்த ஏரியாவு இப்போ வந்து ரீச் பண்ணியிருக்கோம்னா, திருச்சியிலேருந்து வெளியில் போகிறோம். திருச்சிராப்பள்ளி சந்திப்புலேருந்து நம்ம வெளியில் போகிறோம். திருச்சியில் வந்து இப்போ காவேரி ஆறில் லைட்டாக தண்ணி போய்கிட்டு இருக்குது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதுதான் காவேரி ஆறு ஃபுல்லாக மண் தான். தண்ணி கொஞ்சம் தான் போய்ட்டு அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், ஸ்ரீரங்கம் கோபுரம். ஸோ அதை நாங்கள் பார்த்துட்டு போனோம். ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியும் பாருங்கள். அந்த இதுக்கு மேலே என்னால் கேப்சர் பண்ண முடியல, லைட்டாக அங்கங்கே தெரியும், நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக கட்டடம் மறைச்சிடுத்து. வண்டி சரியான ஸ்பீடுங்க ட்ரெயினு. நானும் எப்படியாவது அந்த கோபுரத்தை பிடிச்சிடலான்னு பார்க்குறேன், பிடிக்க முடியல. நம்ம இப்போ வந்து திருப்பதி பயண வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். திருப்பதி நாங்கள் போன வீடியோவை இப்போ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ட்ரெயினில் தான் போய்ட்டு வந்தோம். இது வந்து அடுத்து வந்து காவிரி ஆறுக்கு அடுத்து இது வந்து கொள்ளிடம் ஆறுங்க. காவிரி ஆற்றை விட இந்த கொள்ளிடம் ஆற்றுல வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக போகுதுங்க. இது வந்து காவிரி ஆற்றுக்கு அடுத்து வர்ற ஆறு கொள்ளிடம் ஆறுன்னு சொல்லுவாங்க. கொள்ளிடம் ஆறு காவிரியோட இங்கே தான் தண்ணி அதிகமாக போகும். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. காவிரியில் தண்ணீர் வந்துச்சுன்னா அதிகப்படியான தண்ணி இந்த கொள்ளிடம் ஆற்று வழியாக தான் போகும். காவிரியில் இந்த கொள்ளிடத்தில் போகிறத விட கம்மியாக தான் போகும். ஏன்னா கொள்ளிடத்தில் போகிற ஆற்றுல போகிற தண்ணியில் தான் நிறைய விவசாயிங்க பயன்பெறுவாங்க. அடுத்து நம்ம இப்போ வந்து எந்த ஊருக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம்னா, அடுத்து நம்ம ரீச் பண்ணுற ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருச்சிக்கு அடுத்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா இங்கே பார்க்கலாம்.
விழுப்புரங்க. விழுப்புரம் தாங்க இப்போ நம்ம வந்திருக்கிறோம். விழுப்புரம் சந்திப்பு. நைட்டு வந்து 9:30 ஆயிடுச்சுங்க விழுப்புரம் வர்றதுக்கு. விழுப்புரத்துலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். விழுப்புரத்துலேருந்து கிளம்பி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து கிளம்பி போயிட்டோம். அடுத்து நம்ம ரீச் பண்ண ஊர் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துக்கு அடுத்து வந்து செங்கல்பட்டுங்க. நம்ம வந்து இப்போ செங்கல்பட்டு வந்துட்டோம். செங்கல்பட்டில் மணி எத்தனை? கரெக்டாக வந்து 11:50ங்க. 11:50க்கு நம்ம வந்து செங்கல்பட்டு ரீச் பண்ணிட்டோம். சார் 11:50க்கு காஞ்சிபுரம் வந்துட்டோங்க. செங்கல்பட்டு தாண்டி அடுத்து வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிறோம். காஞ்சிபுரத்துக்கு 11:50 ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பதி போய்கிட்டு இருக்கிறோம் ட்ரெயினில். அடுத்த வண்டி காஞ்சிபுரத்துலேருந்து வண்டி கிளம்பிருச்சு. அடுத்து இப்போ வந்து நம்ம காஞ்சிபுரத்துக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேணிகுண்டா ஜங்ஷன் வந்துட்டோங்க. ரேணிகுண்டா ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆந்திரா வந்துட்டோம். ஆந்திராவில் ரேணிகுண்டா ஜங்ஷன். ஸோ நம்ம பார்டர் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணியோட முடிஞ்சிடும். திருத்தணிக்கு அடுத்து ரேணிகுண்டா தான். ஸோ இப்போ வந்து ரேணிகுண்டா வந்துட்டோம். இப்போ ரேணிகுண்டாவோட நம்மளுக்கு வந்து இறங்கிடுறோம். இங்கே ரேணிகுண்டாவில் நம்ம இறங்கிடுறோம். ரேணிகுண்டாவில் வந்து நம்ம திருப்பதி ட்ரெயின் மாறி ஏறணும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ இறங்கிட்டுருக்கோம் ட்ரெயின்லேருந்து. இது ரேணிகுண்டா ஜங்ஷன். இது கரெக்டாக வந்து திருப்பதிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும் இந்த ஸ்டேஷன். இப்போ இந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பதிக்கு இங்கேருந்து தான் போகணும். சரி வாங்க போய் பார்க்கலாம் எந்த ட்ரெயின் என்னன்னு போய் விசாரித்தா தான் தெரியும். அதுக்கிடையில் ஒரு 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 சம்பவம் நடந்துருச்சுங்க. ஒருத்தவங்க மாறி ட்ரெயின் ஏறிட்டாங்க அப்படிக்குதுங்க. ஒரு ஃபேமிலி. சரி ட்ரெயின் எடுத்துகிட்டாகவும் வேகமாக இறங்கிட்டாங்க ரன்னிங் ட்ரெயின்லேருந்து. அது மிகப்பெரிய தப்புங்க. ரன்னிங் ட்ரெயின்லேருந்து இறங்குவோம் அவங்க கீழே விழுந்து கொஞ்சம் மயக்கம் போட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் அப்புறம் ஒன்றும் ஆகலை. அவங்களுக்கு ஓரமாக உட்கார வச்சுருந்தாங்க, ஒன்றும் ஆகலை. சரி ஓகேன்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துகிட்ருந்தோம். அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு போலீஸ்கார் வேகமாக வந்தார். வந்து கேட்கவும் நான் அவங்கள காட்டி விட்டேன், எங்கே யார் விழுந்ததுன்னு சொல்லி கேட்டாங்க. நான் போய் கொண்டே காட்டிட்டு வந்தேனுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து திருப்பதி வந்துட்டோனுங்க. திருப்பதி வந்துட்டோம். திருப்பதி ஸ்டேஷன் வந்து நம்ம ரேணிகுண்டாவிலேருந்து திருப்பதி இப்போ வந்துட்டோம். திருப்பதி வந்து இறங்கியாச்சுங்க. அடுத்து நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக வெளியில் போகிறதுக்கு போயிட்டுருக்குங்க. ரேணிகுண்டாவிலேருந்து இப்போ நம்ம வந்து திருப்பதியிலேருந்து இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் வந்து மலைக்கு போகணும். ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்து போயிட்டுருக்குங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ நம்ம வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே ஃபுல்லாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக வந்து பில்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் பில்டிங் ஒர்க் தான் நடந்துகிட்ருக்குது. மிக பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகே, இந்த ஜீப்பில் போகலாமான்னு நம்மளுக்கு ஜீப் டிரைவர் கூப்பிட்டுட்டு இருந்தாருங்க மலைக்கு. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பில் போகல, பஸ்ஸில் போயிட்டோம். பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு 360 ரூபாங்க. பஸ்ஸில் தாங்க இப்போ வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து திருப்பதி மலைக்கு வந்து பஸ்ஸில் போய்ட்டுங்க. அந்த ஜீப்பில் கேட்டதுக்கு ரேட்டு கூட சொன்னாங்க 200 ரூபான்னு. அதனால் நாங்கள் வந்து பஸ்ஸில் வர்றோம். பஸ்ஸில் வந்து மலைக்கு போய்கிட்ருக்குறோம். அதாங்க அங்கே சைடில் தெரியுது பாருங்கள் ஒரு வெளிச்சம், அதான் அது வந்து திருப்பதி மலைங்க. பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் ஸ்பாட் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் வெஹிக்கிள் எவ்வளோ சைடில் பாருங்கள், அந்த ப்ரைவேட் வெஹிக்கிள் எவ்வளோ நிற்கிதுன்னு. இது எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணி தான் அவங்க மேலே அனுப்புவாங்க திருமலைக்கு. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போய்கிட்ருக்கோம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் கார்ஸு எவ்வளோ நிற்கிதுன்னு. ஸோ இவங்க எல்லாமே A to Z அந்த வண்டியில் பிரித்து மேய்ஞ்சி ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. பட் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோம், நம்மளையும் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். அந்த பஸ்ஸை நோட் பண்ணிக்க சொன்னார் டிரைவர், அதனால் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த செக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த பஸ்ஸை பார்த்து நம்ம ஏறணும். பஸ்ஸு நம்மளை இறக்கி விட்டு அது முன்னாடி போய் நின்றோம். நம்ம உள்ளே ஃபுல்லாக செக்கிங் முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம எந்த பஸ் வந்தோமோ அந்த பஸ்ஸை பார்த்து ஏறிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக செக் பண்ணுறாங்க, பேக்கை தனியாக செக் பண்ணுறாங்க. பேக்கை தனியாக அந்த இதில் விட்டோம்னா நம்ம சிஸ்டத்தில் பார்த்து செக் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. இதான் நம்ம பேக் எடுத்துட்டோம். பார்த்திங்களா, இங்கே ஒருத்தர் செக்யூரிட்டி உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ அதான் செக் பண்ணி அனுப்புகிறவர். அடுத்து நம்ம செக் பண்ணிவிட்டு செக்கிங் முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்கு. பஸ் இன்னும் வரல. இங்கே நிற்கிறவங்க பூரா பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க. அந்த சைடு பூரா பாருங்கள் வெஹிக்கிள், ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸு, கார் இதெல்லாம் அங்கிட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. செக் பண்ணி அனுப்புவாங்க. காரை செக் பண்ணுறது ஃபுல்லாக வந்து செக் பண்ணுவாங்க. சீட்டு, டிக்கி எல்லாமே ஃபுல்லாக சீட்லாம் கவுத்து போட்டு தாங்க செக் பண்ணுவாங்க. பஸ்ஸில் வந்து நம்ம ஆளையும் பேக்கை மட்டும் செக் பண்ணுவோம். அடுத்து நம்ம பஸ்ஸு வந்துடுச்சுங்க, வாங்க நம்ம பஸ் ஏற போகலாம். இதான் நம்ம வந்த பஸ்ஸு.
ஓகே, நம்ம பஸ் எடுத்துட்டாங்க, நம்ம கிளம்பிட்டோம். செக்கிங் முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து மேலே கிளம்பிட்டோம். மேலே போயிட்டுருக்கோம் மலையில். செக்கிங் முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போயிட்டுருக்குறோம். பஸ்ஸு மேலே போயிட்டுருக்குது மலையில். அடுத்து வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருமலையை ரீச் பண்ணிவிடுவோம். மேலே வந்துட்டோம், மலைக்கு வந்துட்டோம். மலைக்கு வந்து இப்போ நம்ம வந்து பஸ்ஸிலேருந்து இறங்கி வரோம். பஸ்லேருந்து இப்போ இறங்கி எங்கே போகிறோம்னா, நம்ம வந்து லாக்கருக்கு போகணும். லாக்கர் ரூம் அது எங்கே இருக்குது? லாக்கர் ரூமுக்கு இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்குறோம். நாங்கள் திருமலை. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, பார்த்தவங்க இதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து திருமலையில் நம்ம இருக்கிறோம். ஆப்போசிட்டில் வரவங்களாம் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு வராங்க. இப்போ தான் நம்ம சாமி பார்க்க போகிறோம். நம்ம நண்பர் முன்னாடி போகிறாரு. அவருக்கு A to Z எல்லாமே தெரியும். திருப்பதியை பற்றி நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ நம்ம போகிற வழியில் சாப்பாடு கடையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க வாங்க 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 சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம சாமியை பார்த்துட்டு தான் அடுத்துன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது நம்ம தான் அது. இப்போ வந்து லாக்கர் ரூமுக்கு போயிட்டுருக்குறோம். சாவி ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ஆதார் கார்டு கொடுத்து நம்மளை வந்து கேப்சர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு சாவி தருவாங்க. சாவி வாங்கிட்டு வந்து நாங்கள் ரூமுக்கு வந்தோம். ரூம் இல்லை, லாக்கர் வந்துட்டு இங்கே பாத்ரூமே எல்லாமே இருக்கும். நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி பார்க்க கிளம்பிட்டோம். சாமி பார்க்க எப்போ போனோம்னா காலைல ஒரு 6:30க்கு கியூவுக்கு போயிட்டோம். அங்கே காலைல 6:30க்கு கியூவுக்கு போனால் நம்மளுக்கு வந்து 2 days டைம் போட்டு நம்மளுக்கு வந்து டோக்கன் கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. லைனில் தான் போனோம். நம்ம வந்து பொது தரிசனம் தான் போனோம். போனப்போ வந்து பார்த்திங்கன்னா அதான் 2 days கொடுத்தாங்க. பட் நம்ம காலைல 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 o'clock நாங்கள் சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. லாக்கரோடு நம்மளுக்கு அவ்வளோதான். நம்மளுக்கு செல்ஃபோன் எதுவுமே அலௌடு கிடையாது. அதனால் வந்து